தரிசித்து வணங்க வந்தோம் அரசே. என்ன? யூதர்களை ஆள்வது நான் அல்லவா? நாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை அரசே. யூதர்களை ஆள புதிதாக ஒரு அரசன் பிறந்திருக்கிறார். வானில் புதிதாக தோன்றியிருக்கும் விண்மீனே அதற்கு சாட்சி. யூதர்களை ஆள புதியதோர் அரசன், அதை அறிவிக்க புதியதோர் விண்மீன். அரசே, இன்னும் எங்களை நீர் நம்பவில்லையா? அல்ல அல்ல, முக்காலம் உணர்ந்த ஞானியர் நீங்கள். உங்கள் கூற்றை நம்பாமல் இருக்க முடியுமா? ஞானியரே, அந்த புதிய அரசன் எங்கே பிறந்திருக்கிறார்? அதை கேட்டு அறியத்தான் நாங்கள் உங்களிடம் வந்தோம். எனக்கு தெரிந்திருந்தால் எப்போதோ அவரை நான் போய் கண்டு வணங்கி வந்திருப்பேனே. பரவாயில்லை, அவர் எங்கே பிறந்திருப்பார்? ஞானியரே, நெடும் தொலைவு பயணம் செய்து வந்திருக்கிறீர்கள். எமது ஓய்வு மண்டபத்தில் சிறிது நேரம் தங்கி இளைப்பாறலாமே. அரசர் வாழ்க. என்ன? அரசரின் கட்டளைப்படி யூத மத குருக்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அழைத்து வந்திருக்கிறோம். என்னிடம் வர சொல். அரசர் வாழ்க. இன்னொரு முறை கூறுங்கள். அரசர் வாழ்க. எந்த அரசர்? புதிதாக பிறந்திருக்கும் உங்கள் யூதர்களின் அரசரா? அரசே, தங்களை தவிர எங்களுக்கு வேறு அரசர் கிடையாது. பொய் பொய் பொய். யூதர்களை ஆள வேறொரு அரசன் பிறந்திருக்கிறான். எனக்கு போட்டியாக வேறொருவன் தோன்றியிருக்கிறான். என் அரியணையை பறிக்க புதிதாக ஒருவன், யூதர்களின் அரசன். அதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது அரசே. யூத மத குருக்கள், யூதர்களின் திருச்சட்ட அறிஞர்கள், உங்களுக்கு என்று ஒரு அரசன் பிறந்திருப்பது உங்களுக்கு தெரியாது. நல்ல வேடிக்கை. இதை நான் நம்ப வேண்டும். உங்களுக்கு என்று ஒரு அரசன் தோன்றி என்னை வெல்ல வேண்டும், அவன் உங்களை ஆள வேண்டும் என்று மனப்பால் குடிக்கிறீர்கள். அதனால் தெரியாது என்று மழுப்புகிறீர்கள். அரசே, இது ராஜ துரோக குற்றம். அதற்கு என்ன தண்டனை தெரியுமா? இப்போதுதான் ஒரு குருவை தூக்கி வைத்தேன். உங்களை என்ன செய்யலாம்? சிறைச்சேதம் செய்யலாமா? அரசே, உண்மையில் அப்படி ஒருவர் பிறந்திருப்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆனால் எங்கள் இறைவாக்கினர் ஒருவர் எழுதியிருப்பது. என்ன எழுதியிருக்கிறார்? அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின்